உடனே கமெண்ட்டில் வந்து திட்டம் ஒருத்தன், ஏன்டா இந்த வழி வலிச்சுன்னா ஈட்டாகாமல் எப்படி ஆகும் அப்படின்னு. ஒரு பையன் ஆல்ரெடி திட்டான், நீ ஓட்டுற ஓட்டுக்கு மயிரை தான் மைலேஜ் தரும்ட்டான். அக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் லசி. நோ மோர் பூமர் டாக்ஸ், ஏன்னா சாரு ரொம்ப பிஸி. ஃபஸ்ட் ஹேண்டில் பால் மைனி டிஷர்ட் போட்டால் கூட ஹசி. ரொம்ப குசி அக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் லசி. நோ மோர் கார்னரிங்கு, ஏன்னா சாரு ரொம்ப பிஸி. கார்னர் அப்படியே உள்ளார எப்போதும் உலாலா உலாலா பார். நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம். ஏய் நான் சொன்ன பக்கம் ஆரணை வேற இங்கேருந்து மேலே மாற்றிடுச்சு. இப்போலாம் வர வழிங்க ஹோண்டா சார், அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆமாம் ஆனால் ரோடு கடை வலிக்கலாமா? வலிங்கன்றாரு, வலிடான்றார் அண்ணன். வலி 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 வலி. நீங்கள் உங்களோட குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணுறீங்க அவ்வளோ? ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் எனக்கு ஒருத்தர் வச்சுருந்தாலே பயமாக இருக்கும்ண்ணா. பின்னாடி அவங்க சேஃப்டிக்கு நான் பாதுகாக்கும். ஆனால் நீங்கள் வந்தது நல்லது தான். நீங்கள் வரலைன்னா நான் தட்டி மேலே கிளப்பிட்டுருப்பேன் வண்டியை. நீங்கள் வந்தது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 50% என்ன அமுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது சத்தியமாக சொல்கிறேன், நான் ஹோண்டாவில் வண்டி இது இருக்குல்ல, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் விண்ட்ஷீல்டு ஹேவ் ட்ரிவன். நான் அட்வென்ச்சர் பெரிய வண்டியில் ஓட்டியிருக்கேன். இந்த அட்வென்ச்சரில் எமேங்கோ வெயிட் நல்லா இருக்குது கைஸ் வண்டி. ஆனால் வெயிட் நல்லா பேலன்ஸ் பண்ணலாம். நான் ஒரு யமகா டெனரேயில் வரேன். நான் டெனரே நம்ம ஊரில் கிடையாது. நம்ம ஊரில் நல்ல வண்டி எங்கே இருக்குது? சரிங்க, நல்ல வண்டி இருந்தால் அதை அவ்வளோதான் ஒதுக்கிடுவானுங்க. இந்த போஸ்டர் தான் எனக்கு வண்டி தெரியும். தெரியுதா இந்த வண்டி? ஓகே, எப்போ தெரியுது கைஸ், தெரியுதுங்க. பிளாக் பண்ணுவோம். வண்டியோட அவுட்லுக்கை பாருங்களேன். ஏறுண்ணா போகலாம். வண்டியோட அவுட்லுக்கு செம்மையாக இருக்குது கைஸ். போகலாமாண்ணா? ஓகே, இது ஒரு ஃபோட்டோ ஹைவேல மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் நடுவில் ஹைவேல எங்கே ஸ்டாப் பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாண்ணா. எனக்கும் அந்த இப்படி எடுங்க ஃப்ளாட்டாக. தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். எனக்கு தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். ஐஃபோன் தான் இதில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். நம்ம ஹைவேல போய்ட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இப்படி ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஒன்று. ஏதோ ஃபோட்டோ ஷூட்டாங்க கைஸ் அவருக்கு எடுக்கணுமா? பிஎம் வருது. பரவாயில்ல, நான் போகிறேண்ணா. நம்ம அங்கே போய் கூட எடுத்துக்கலாண்ணா. ஐயா சர்வீஸ் மேனேஜர் அவருக்கு தெரியும் ரைடிங் பற்றி. ஏறுங்கண்ணா போகலாம். மேங்கோ பார்த்தண்ணா. அவ்வளோதான் கைஸ், போகலாம். அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போகலாம். வண்டி மனரபிலிட்டிக்கெலாம் நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக திருப்பலாம், கொள்ளலாம், போகலாம். ஐயோ மைக்கு கீழே போயிட்டுக்குது. ஒரே நிமிஷம், நான் மைக்கு கீழே போயிட்டு மைக்கு லஸ்ஸி மாதிரி ஆகிட்டுக்குது மைக்கு. மக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கு லஸ்ஸி. 98 டிகிரி செல்சியஸ் வண்டி. நல்ல ஒரு வைப்பு கைஸ் வண்டி. ஆனால் சத்தியமாக சூப்பர் வைப் வண்டி. ஆனால் குவிக் ஷிஃப்டர் இல்லைன்னு நாங்கள் பார்த்தீங்களா, அங்கே தான் எனக்கு வந்தது வைபே. என்னடா அப்படி இந்த வண்டி எவ்வளோ தெரியுமா கைஸ்? 14 லட்ச ரூபா இந்த வண்டி. குவிக் ஷிஃப்டர் இல்லைன்ட்டான் பொசுக்குன்னு. எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரேக்லாம் கை சும்மா தொட்டாலே போகிறோம். அப்படியே சும்மா வெண்ண மாதிரி நிற்குது வண்டி. அப்பா யாரு வீலிலாம் செகண்ட் கியரில் ஆகுமான்னு தெரியல. நான் பண்ண வேணாம், வீலிலாம் பண்ண வேணாம் கைஸ். வீலிங்லாம் வேண்டாம். அப்படியே பொறுமையாகவே போவோம். அப்படியே இருந்தாலும் பாம்பல. ஆனால் பாவம் இவரை பலியாடு மாதிரி அனுப்பி விட்றதான் எனக்கு ஒன்றும் சரிப்படல கைஸ். போயிட்டு வான்னு அனுப்பி விட்றாங்க பாரு. அப்படியே ஒரு ரைடிங் கியர் கூட கொடுக்காம என்கிட்ட கேட்டாங்க. ரைடிங் கியர்லாம் எடுத்துன்னு வந்துடுங்க அப்படி இப்படின்னு. பெண்டு ஐயோ என் வண்டி கியர் போட்டேன் கைஸ். ஐயோ கார்னர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அக்கா. சரியான கார்னர். என் வண்டி கியர் ஷிஃப்ட் எனக்கு வந்துடுது. எனக்கு நான் வண்டி மாற்றினாலும் அப்படி தான் பண்ணுவேன். என் வண்டி கியர் ஷிஃப்ட் மாற்றிடுவேன். ஓகே, ஹைவே விட்டோம். ஒரு வழி வலித்து விட்டு வழி கொடுத்து விடலாம். நல்ல ஒரு வழி ஒன்று வலிப்போமா? 3rd 4th 5th 6th சீட் பிரேக்கர். டங் 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 கங் 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 கங்.
ஆனால் ஹீட் ஆகுது கைஸ் வண்டி. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கிறது. உடனே கமெண்ட்டில் வந்து திட்டம் ஒருத்தன், ஏன்டா இந்த வழி வலிச்சுன்னா ஹீட் ஆகாமல் எப்படி ஆகும் அப்படின்னு. ஒரு பையன் ஆல்ரெடி திட்டான், நீ ஓட்டுற ஓட்டுக்கு மயிரை தான் மைலேஜ் தரும்ட்டான். கரெக்டு தான் அது. ஆனால் நம்ம ஓட்டி பார்க்கணும், ஓட்டி இதனுடைய எஃபிஷியன்சி தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். வண்டியை பற்றி வேறு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இந்த வண்டி அப்படி அந்த வண்டி இப்படி பிரேக்கு அந்த ப்ரௌசர் படிக்கிறதுலாம் தெரியாது கைஸ். இதில் வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டி பொருள் தான் இருக்கும். ஓகேங்களா, ப்ரௌக்குள்ளே போனாலே பார்த்துடலாம். மிஷின் கேலிபர்லாம் வரும்னு நினைக்கிறதில்ல, பிரம்போ பிரேக்ஸ் அதெல்லாம் வந்துடும். ஒரு சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு நம்ம ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். நான் அப்படியே வண்டி வந்து இது ஆஃப் ரோடுக்கு செட் ஆகாது அப்போல்லாம் யோசிச்சுலாம் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன அந்த வண்டி கொஞ்சம் அப்ரேடாக இருக்கா, சாஃப்ட்வேரான ஒரு இதில் இருக்கா. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் சாஃப்ட்வேரான வண்டி ஓட்டினதில்லை. எனக்கு வந்து அந்த இது வராது, கொஞ்சம் இடிக்கும். ரோடு வந்துருச்சு. ஓப்பன் 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 ஓப்பன். பள்ளத்தில் விட்டோமா கொஞ்சம் அதை வந்து தாங்குதா ஆஃப் ரோடிங்க்கு, அவ்வளோதான். ஹைவேஸில் குஷனிங்காக இருக்கா, அவ்வளோதான். அதெல்லாம் இதில் எல்லாமே இருக்குது. இதில் சும்மா வந்து நல்லா பென்சிலில் போகிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் அதெல்லாம் ரொம்பலாம் நான் பார்க்க மாட்டேன். ஆஃப் ரோடுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. ரெண்டை பார்த்தீங்களா 150ல் சாஃப்ட் சஸ்பென்ஷனால் ஓடுது வீலு, தூக்கி வைக்கிறேன். இந்த கண்ணாடி தான் எனக்கு ஒன்றுமே தெரியல. அக்காமிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் லசி. நோ மோர் பூமர் டாக்ஸ், ஏன்னா சார் ரொம்ப பிஸி. ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பால் மைனி டிஷர்ட் போட்டால் கூட சி. ஓ ரொம்ப குசி. அக்காமிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் லசி. ஒரு கார்னரிங்கு, ஏன்னா சார் ரொம்ப பிஸி. கார்னரிங் ஆக்சுவலி அது கார்னரிங்கான வண்டியே கிடையாது, இருந்தாலும் அடிக்கிறேன். இது வந்து பியூர்லி ஃபார் அட்வென்ச்சர். இதோட இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கார்னரிங்லாம் அடிச்சா நம்ம ஒரு இடத்துல அடிப்போம், அது ஒரு பக்கம் ஓடிடும், ஹேண்டில் பண்ண முடியாது. ட்ரையல் பிரேக்கிங் பண்ணி அடிக்கணும், நிறைய இருக்குது இந்த வண்டியில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேசிங் ஓட்டுற மாதிரி ஓட்டுற இந்த வண்டி எப்படி ஓட்டுவாங்க நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த வண்டி எடுத்து ஓட்டுவாங்க, அவ்வளோதான். அப்படியே 4th 5th அப்படியே உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா பார். நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம். ஏய் நான் சொன்ன பக்கம் ஆரணை வேற இங்கேருந்து மேலே மாற்றிடுச்சு. இப்போல்லாம் வர வண்டிங்க ஹோண்டா சார், அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடை போட்டு விட்டேன். இன்ஜின் பிரேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படின்னா இன்ஜின் பிரேக்கிங் அந்த மோடு எனக்கு தெரில. அந்த மோடு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் பண்ணி காட்டுவேன். கீழே இறக்கி கொஞ்சம் நின்றுட்டு பண்ணுவோம். இன்ஜின் பிரேக்கிங்லாம் அதில் கண்ட்ரோல் பண்ணலாம் கைஸ். இன்ஜின் பிரேக் வந்து 1 பாயிண்டில் வச்சுருக்காங்க. இது வந்து வேணால் 4-5 வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்ஜின் பிரேக்கிங் டக் 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 அந்த இன்ஜின் பிரேக்கிங் ஆகிற அந்த ஃபாஸ்ட் இருக்குங்களே, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக ஆஃப் ரோடில் அதெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் ஏபிஎஸ் ஆன் ஆஃப். கிராவல் மோடு போட்டு பார்ப்போமா. கிராவல் மோடுங்க தேவையில்லை, இது ஸ்டாண்டர்ட் மோடு கைஸ். இது ஸ்டாண்டர்ட் மோடில் எப்படி இருக்குது, ரெயின் மோடு பவர் கம்மியான மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம். ஆமாம் ரெயின் மோடு பவரே இல்லை கைஸ். அப்படியே ட்ராக்ஷன் ஹெவியான ட்ராக்ஷன் ஏறுற மாதிரி இருக்குது. இது கிராவல்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ராக்ஷன் ஏறிடும்னு நினைக்கிறேன். கிராவலுக்கு தூக்கி போட்டு நல்லா வரட்டை. ஆமாம், பட் நமக்கு ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்னால் செட் பண்ணிக்கிறது ஓகே. நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு தான் கரெக்டாக இருக்கும் இந்த ரோட்டுக்கு. நம்மளை கூட்டி போய் ஆஃப் ரோடில் எங்கேயா டெஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா சூப்பராக பண்ணலாம். ஆனால் ஆஃப் ரோடில் எங்கே போக முடியும்? அண்ணா ஆஃப் ரோடு பண்ணலாமா? அது இது மேலே ஏற்றலாமா? ஏன்னா ஆமாம், நம்ம ஊர் எப்பவுமே அப்படி தான், அலோடு கிடையாது எதுவுமே. அதுதான் நம் நாடு. ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது. வலிக்கிறேன் வலி 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 170 160 நல்லா அப்படியே என்னோட பம்பெல்லாம் அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது கைஸ். குஷனிங்காக இருக்குது, நல்லா அப்படியே சோஃபாவில் உட்காந்து நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு. விண்ட் பிளாஸ்ட்லாம் நல்லா அரெஸ்ட் ஆகுது, அதுக்கு தான் அது கொடுத்துருக்குறோம். இது ஓகே தான், ஆனால் என்னோடய ஹைட்டுக்கு வந்து இது செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் வியூ எங்கே பார்ப்பணும் அங்கே இருக்குது, அங்கே வந்து மிஸ் ஆகுது.
ஓகே, இந்த வண்டியை பற்றி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். நல்லாயிருக்கு, எதுவுமே நான் சொல்லலை, ஓட்டிகிட்டே இருக்கிறேன். மெய் மறந்துடுறேன் நான் கொஞ்சம் இந்த வண்டியை பார்த்ததும். நகரம் உறங்கும் நேரம். டோட்டலி நல்ல வண்டி கைஸ். இது 5 out of 4 கொடுக்கலாம். பிஎம்டபிள்யூலாம் வந்து ரிலேபிலிட்டிக்காக தான் அது, அவ்வளோதான். ரோடு மாட்டிக்கிச்சு. ஓ மை காட், கார்னரிங்கே, என்னுடைய கார்னரிங்கே. டும் டும். அக்காமிஷி நல்ல ஒரு வைபூரியா. நல்லா இருக்கு வண்டி, அவ்வளோதான். ஹெச்ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் இந்த வண்டி. ஆமாம், நல்லா இருக்கு. என்ன சொல்கிறேன்னே தெரியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் பெருசாக இதில் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். குவிக் ஷிஃப்டே இல்லை, அதான் நார்மல் மோட்ஸு கொஞ்சம். அப்புறம் இந்த இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ரிசர்வேஷன் கோட் இருக்குது. ஆவரேஜ் காட்டுது. ஆவரேஜ் எவ்வளோ காட்டுது? 15 காட்டுது. ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ காட்டுது? வண்டி 9 per liter, 0.9 லிட்டர்னு காட்டுது. 15 தருது கைஸ் வண்டி மைலேஜ். நான் வலிக்கிற வலிக்க 15 வருதுன்னா நல்லாலாம் ஓட்டினா கண்டிப்பாக வந்து ஒரு 20+ கொடுக்கும்னு நினைக்கிறேன். 390 அவ்வளோ தான் கொடுக்கும், 20-25 கொடுக்கும். அப்புறம் ஏபிஎஸ் ஆனு, அப்புறம் ட்ராக்ஷனு நல்லா 5 லெவலில் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டைமு அதான் அந்த ஹோண்டாவில் இருக்கிற அந்த இந்த சிபிஆர் வருமே, அந்த வெளிநாட்டு சிபிஆர், அந்த ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறோம். ரொம்ப ஒன்றும் ரொம்ப ஒரு பியூரான அட்வென்ச்சர் பைக்லாம் கிடையாது கைஸ். இது வந்து ஒரு செமி அட்வென்ச்சர் மாதிரி தான் இது. ஓகே, சிஆர்எஃப் தான் எடுக்கணும் இதுக்கு மேலாம். நம்ம ஊரில் அது கிடையாது. அந்த வண்டிலாம் வேறு லெவலில் இருக்கும். சிஆர்எஃப்லாம் நான் பேங்காக்கில் ஓட்டினேன் அந்த வண்டி. அண்ணா, ஹோண்டாவில் சிஆர்எஃப் தெரியுமாண்ணா? ஹோண்டாவில் சிஆர்எஃப் தானே. ரோடு மாட்டிச்சுண்ணா, வழி இல்லாமா? ரோடு மாட்டிச்சு, வழி இல்லாமா? சிஆர்எஃப் இங்கே கிடையாது. நான் ஓட்டியிருக்கேன் அது பேங்காக்கில். ஆமாம் அண்ணா, ரோடு கிடையாது, வழி இல்லாமா? வலிங்கன்றாரு, வலிடான்றார் அண்ணன். வலி 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 வலி. கார்னரு நல்லா இருக்கிறது, அவ்வளோதான். பிரேக் அடிச்சிடணும். இதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே போக போகிறோம். மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது. என்னண்ணா நிப்பாட்டா? அங்கே நிப்பாட்டுறப்ப இங்கே நிப்பாட்டா? முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஆனால் இங்கே நானும் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். நல்லா இருக்கும்ல இந்த இடம்? இந்த இடம் நல்லா இருக்கும்ல? ஃபோட்டோ நல்லா இருக்கும் தானே? நீங்கள் இதில் என்னென்ன ஃபீச்சர்னா இருக்குது அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் கோத்ரூ பண்ணல. நான் ஓரளவு கூகுளில் கோத்ரூ பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாக எலக்ட்ரானிக்ஸ் இல்லை. ஃபோட்டோ எடுக்கணுமாண்ணா? நான் தண்ணி வண்டி இல்லாமல் கேட்டா? சரிண்ணா, வாங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா, கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா இது இந்த இடம். நான் என் மொபைல் தரேண்ணா. இருங்க கைஸ், ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேம்ப் இல்லையா? என்ன கேம்ப்பு? கீழே விழுந்துருக்கு, கியர்லாம் வளைஞ்சிருக்கு, கியர் எல்லாம் உள்ளே போயிருக்கு. யாரோ கீழே போட்டிருக்காங்க. ஏன் கிளச் இது இல்லாமல் ஓட்ட சொன்னேன். அதான் விழுந்திருக்கு. இந்த வண்டி ட்ராக்கு கூட வந்திருக்குண்ணா. இந்த வண்டி ட்ராக்கு கூட வந்திருக்கு. ட்ராக்ல ஸ்ரீபெரும்புத்தூர் ட்ராக்குக்கு வந்திருக்கு இந்த வண்டி. நான் பார்த்துருக்கேன். இல்லைண்ணா, ட்ராக்குக்கு வெளியே ஸ்டால் போட்டிருந்தாங்க, அங்கே வந்துருக்குது. எந்த இடத்துல? நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல எங்க எம்எம்ஆர்டி வெளியே வந்து டிரான்ஸ்லாப் போட்டு இது போட்டிருந்தாங்க. அப்போ தான் அந்த வண்டியை பார்த்தேன். வந்து அங்கே எம்எம்ஆர்டி அடிக்கடி போவோம், அங்கே இந்த வண்டி வரும். அங்கே தான் அப்போ பார்த்துருக்கேன். ஓகே, நாங்கள் ஆக்சுவலாக எம்எம்ஆர்டி மந்த்லி ரைட்ஸ் பண்ணுவோம். மந்த்லி என்ன குரூப் நீங்கள்? எந்த குரூப் நீங்கள்? நாங்கள் ஹோண்டாலேருந்து போகிறோம். ஹோண்டாலேருந்து? ஓகேண்ணா. கம்மிங் ஃபஸ்ட்டு சண்டே கூட ஒரு எம்எம்ஆர்டி ரைடு இருக்குது. அண்ணா இருந்து எம்எம்ஆர்டி. எனக்கு நீங்கள் வந்து பயந்துனே சண்டே எம்எம்ஆர்டி ரைடு இருந்தது. எம்எம்ஆர்டி போவோம், அங்கே ட்ராக் ஈவெண்ட்ஸ் நடக்கும். நம்ம கஸ்டமர்ஸ் 2 இயர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே ட்ரைவ் பண்ணலாம். ஓகே, நான் வரேண்ணா, எனக்கு கூப்பிடுங்கண்ணா. நான் ஹோண்டா ஃபேமிலியாக மாறுறேன்னா உங்களோட நான் ஜாயிண்ட் வச்சிடுறேன். ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் எனக்கு ஒரு தாட்டு அப்படிலாம் கிடையாது. எத்தனை வண்டி போச்சு?
நம்ம செக்மெண்ட்ஸ்க்கு இப்போ தான் வந்திருக்கு. இது வரைக்கும் டாப் லைனில் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு ஷோரூமில் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. எல்லா பிக்கிங்ஸுமே அவைலபிள் பண்ணியிருக்காங்க. எடுக்கிறாங்க ஆர்டர்ஸால தான் எடுக்கிறேன். ஆமாம் ஆமாம். இதுக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ் ரொம்ப கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இதோட ஸ்பெக் ஒன்றும் தெரியல. எனக்கு இது கம்ப்ளீட்டாக இன்னும் கோத்துருப்பாங்க. பேசிக்ஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் விடுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த vlog அப்படியே முடிச்சிக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு இந்த வண்டி. இந்த டே சூப்பராக இருந்தது. டே நல்ல ஒரு ஃபீல் கைஸ் இந்த வண்டி. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா மேலே ஏற்றி அந்த ரோடு ஸ்ட்ரெச்சு போயிட்டு இந்தியா லேண்டில் கொடுத்துடலான்னு பார்த்தேன். நல்லா பெரிய ரோடே கூட்டின்னு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல. ஆனால் என்ன பின்னாடி ஒரு ஆளை விட்டு தான் வந்து எனக்கு கொஞ்சம், ஆனால் அதுவும் இந்த ரொம்ப நல்ல பொறுமையாக இது பண்ணார், பேசி நல்லா கொஞ்சம் இது பண்ணார், எனக்கு ஹாப்பி பண்ணி விட்டார். தேர்ட் கியர்லேருந்து வலிக்கிறேன், நல்லா ஏறுது. மக்கா மைக்கு கேட்கலையாங்க ஐஸ், எப்படி இருக்கும் மைக் வேலை செய்யல. ஆமாம், நம்ம ஊரில் இது இறக்கியிருக்கானுங்க ஹோண்டான்னு. நான் ரொம்ப குஷி ஆகிட்டேன். ஒரே வண்டி BMW தான், வேறு வண்டியே கிடையாது. இது என்ன தான் இருக்குதுனால எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். வண்டி நல்லா தானே இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. இன்ஜின் பவர்லாம் இருக்குது. டெக்னாலஜி மட்டும் இந்த 14 லட்சத்துக்கு ஒர்த்தான்னு மட்டும் பார்க்கணும். ஆனால் ஹோண்டா ரொம்ப ரேட்டு. இந்த NX 500லாம் 6-7 லட்சம் கொடுத்து ரொம்ப வெறுப்பேற்றுறானா. ஏன் அது கம்மி பண்ணி கொடுத்தா தான் என்ன? அந்த குவாலிட்டியா இன்ஜினு? இதோட சர்வீஸ்லாம் எப்படிண்ணா வரும்? ஒரு சர்வீஸ் விட்டா 8 to 9 கிட்ட வந்துடும். பாருங்க எப்படி வராமல் பாருங்க தயிர். தயிர் ஆண்டி வந்துட்டோம். டிராஃபிக் மின்னர் இப்படிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இந்த நேரம் வச்சு என்ன டிராஃபிக்கில் ஓட்டவே முடியல சத்தியமாக. டிராஃபிக்லாம் வந்து ஓகே, நாட் பேட், இட்ஸ் அ குட் வெஹிக்கிள், நன்றாக இருக்கிறது. சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோதாங்க கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. எதனா தான் கமெண்ட் பண்ணுங்கள். மாற்றணும்னா பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு 2-3 பேர் சொன்னாங்க. பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பட்டு எனக்கு வந்துடுது வெளியே சம்டைம்ஸு. அப்படியே அவாய்ட் பண்ணிங்க. வீப் போட ட்ரை பண்ணுறேன். வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததற்கு. தேங்க்யூ, பாய், டேக் கேர். ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். பொறுமையாக ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அப்போ கூட இப்போதைக்கு சொல்லுங்கள். நார்மலாக இதோட இது அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இதோட ரைடிங் டெக்னிக்ஸ் அதுதான். இன்னும் கொஞ்சம் ஆஷா அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம கொஞ்சம் ஆஷா பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சம் ஆஷா கொஞ்சம். ஆமாம், அது வெயிட் ஏற்றிட்டீங்கல்ல, அதில் வெறி ஆகிட்டேன் நான். எனக்கு ஒரு மினிமம் அட்ரினல் ஏறினா தான் கொஞ்சம் எதாவது வரணுமா, ஃபார்மாலிட்டி தான் பண்ணணுமா? ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் கிடையாது. ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துகிட்டு ஒரு தண்ணி குஷி